ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா பரோட்டா. நிறைய பேர் பரோட்டா செஞ்சு எனக்கு லேயர் வரல, எப்படி செஞ்சாலும் எனக்கு லேயர் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்வீங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம பரோட்டா பண்ண போகிறோம். லேயர் வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலையே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் பரோட்டா செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம கடைகளில் சாப்பிட்றத விட ரொம்ப அருமையான ருசியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு நம்ம வெஜ் குருமா இல்லைன்னா நான்வெஜ் குருமா, அப்புறமா நம்ம மட்டன் சிக்கன் கிரேவி, அப்புறம் எம்டி சால்னா இந்த மாதிரிலாம் வச்சு அதில் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பரோட்டா தான் செய்வீங்க. கடையில் போய் பரோட்டா வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையே உங்களுக்கு வராது. நீங்களே செஞ்சு சாப்பிடுப்பீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் அந்த லேயரும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மைதா சேர்த்துக்கலாம். 1 2 இந்த கப்பில் 2 கப் மைதா மாவு, தேவையான உப்பு, சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டு இதை கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை, இப்போ இதை கலந்துருவோம். அடுத்து தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மாவு ஒன்று சேர்ந்து வரணும், அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். தொட்டு பார்த்தா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சுக்கோங்க. அப்போ அந்த எண்ணெயோடு சேர்த்து மாவு ஊறுறப்போ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பரோட்டா போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஊறட்டும். இதுக்கு மேலே ஒரு துணி இல்லைன்னா கவர் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ மாவு ஊற வச்சு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. பார்த்திங்கன்னா இப்போவே கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அதிக நேரமாக ஊற வச்சோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாயிரும். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊற வைக்க இஷ்டம்னா கூட 1 மணி நேரம் கூட இல்லைன்னா அரை மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் கூட நீங்கள் செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான செய்யக்கூடியது. நிறைய பேருக்கு பரோட்டா போடுறது வீட்டில் எப்படி போடுறதுன்னு சொல்லி லேயர் வரமாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்வீங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறது. மறுபடியும் 2 தடவை இந்த மாதிரி அமுத்தி நல்லா உள்ளங்க இந்த மாதிரி கை இருக்கு பார்த்திங்களா, அதை வச்சு இப்படி அமுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டை போட்டுக்கலாம். நம்ம எப்போயும் போல் பெரிய உருண்டையெல்லாம் போட தேவையில்லை, சின்னதாகவே நம்ம போட்டுக்கலாம். சின்ன உருண்டையாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது போல் குட்டி குட்டியாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு எடுப்போம் பார்த்திங்களா, அந்த சைஸ் போதும். இந்த மாதிரி நம்ம விரல் இடுக்கில் விட்டிங்கன்னா எல்லா மாவும் ஒரே சைஸில் வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம 1/2 கிலோ மாவு போட்டோம். 2 கப் மாவு 1/2 கிலோ. அதில் 13 பரோட்டாவுக்கு நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இதை விட கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா ஒரு 10 இல்லைன்னா 9 8 இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு மேலே நல்லா எண்ணெய் தடவி வச்சுருங்க. அவ்வளோதான், இதுக்கு எண்ணெய் தடவியாச்சு. ஏன்னா காயாமல் இருக்கும், அதே சமயம் ஊறிட்டும் இருக்கும் இல்லையா, அதுக்காக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி பலகையில் ஃபஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மைதா மாவுங்கிறதுனால இது அப்படி தான் நம்ம இழுக்க அது சுருண்டு வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி இருந்தும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நின்றுக்கும். இந்த மாதிரி கண்ணாடியாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்ல மெலிசாக தேய்ச்சிக்கணும். இதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் சின்ன உருண்டையாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு. ரொம்ப பெருசாக போட்டுட்டிங்கன்னா தடிமனாக போயிடும் இல்லையா, அதனால தான் சின்னதாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி உருட்டுறதுக்கு உங்களுக்கு மெலிசாக கிடைக்கும். அவ்வளோதான் பாருங்கள், இந்த மாதிரி உருட்டியாச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஒரு அகலமான ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டில் இதை வச்சுருங்க. இல்லைன்னா நீங்கள் அடுப்பு திண்டு மேலே வச்சு செஞ்சிங்கன்னா அது மேலே கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. மறுபடியும் ஒரு மாவு தேய்ச்சிக்கலாம். அதே போல் முதல்ல எப்படி தேய்ச்சோம் அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா
நல்லா தேய்ச்சி விடுங்க. சுற்றி நல்லா அந்த பலகை வந்து கண்ணாடி மாதிரி தெரியணும், அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் லைட்டாக தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு மேலே மாவு தூவிக்கோங்க, மைதா மாவு கொஞ்சம் தூவிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த லேயர் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த மாவு எண்ணெயெல்லாம் தேய்க்கிறது. அவ்வளோதான். தேய்ச்சிட்டு நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்துருங்க. எடுத்து இந்த மாவு மேலே அப்படியே வச்சுருங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் அகலமாக இருந்தாலும் கொஞ்சமாக இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது சூப்பராக வந்துச்சு பார்த்திங்களா. அடுத்து இதுக்கு மேலேயும் எண்ணெய். எண்ணெய் போட்டு மேலே இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மாவு. அடுத்து அந்த 2 மாவையுமே சேர்த்து இப்படி மடிச்சிருங்க. அது உங்களுக்கு வந்து அது பிஞ்சு போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நல்லா இழுத்துட்டு கூட இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதுக்கு மேலேயும் ஒவ்வொரு மடிப்பு மேலேயும் நீங்கள் லைட்டாக எண்ணெயும் மாவையும் நீங்கள் இந்த மாதிரி தூவிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மடித்து எடுத்தாச்சா. அடுத்து இதை மறுபடியும் இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை. நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக அமுத்தி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கையில் கூட நீங்கள் அமுத்திக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி 2 பக்கமும் தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பரோட்டா தேய்ச்ச ஒரு இது கிடச்சிரும். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் வச்சு நல்லா காஞ்சிருச்சு, அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பரோட்டானாலே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் செலவாகும். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேய்ச்ச பரோட்டாவை எடுத்து இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி முதல்ல நான் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விட்டுட்டேனால மேலே வந்து எண்ணெய் விடலை. இது போல் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. ஏன்னா நம்ம 2 லேயராக மடித்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும் கரிஞ்சு போயிட்டு உள்ளே இருக்கிறது வேகாமல் போயிடும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறதும் அப்படியே நிதானமாக வேகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா கலராக வந்துருச்சு பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். இப்போது அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி கலர் வந்து வரும். நீங்கள் அதிகம் வச்சுட்டிங்கன்னா இது வேகிறதுக்கு லேட் ஆகுறதுனால கருகி போயிடும். சரிங்களா? இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுத்து அப்படியே சுட சுட சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மொறுமொறுப்பாக சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே உங்களுக்கு லேயர்லாம் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். ரவுண்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா பரோட்டா செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. மாவு பிசைகிறது மட்டும் நீங்கள் பரோட்டாவுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே அப்படியே சூப்பராக இந்த ஒரு பரோட்டா வச்சு அதுக்கு மேலே அப்படியே சால்னா ஊற்றி ஊற வச்சு சிக்கனோ மட்டன் சால்னா இல்லை எம்டி சால்னா செஞ்சு இந்த மாதிரி இது மேலே ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டலுக்கு வாழ்நாளில் எப்பயுமே போய் சாப்பிட மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்திங்கன்னா சூப்பர் லேயராக வந்திருக்கு பாருங்கள். நாங்கள் வந்து இந்த பரோட்டாவுக்கு முட்டையில் ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் ஒன்று பண்ணியிருக்கேன். அதை வந்து பரோட்டாவுக்கு அடுத்த வீடியோவாக அதை போடுறேன். இதுக்கு சைடிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான சூப்பர் சைடிஷ் உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே நீங்கள் வந்து நார்மலாக குருமா இல்லைன்னா சால்னா இப்படி செஞ்சு தான் சாப்பிட்டுட்ருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை உங்களுக்கு அடுத்த தடவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தான் பரோட்டாவுக்கு இந்த ரெசிபியும் சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்வீங்க. இதே போல் அடுத்த தடவை இன்னொரு டைம் வந்தீங்கன்னா நம்ம மதுரை பன் பரோட்டா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன்.